Hi, my dear friends, welcome back to my channel, Teenus Foods and Vlogs. I hope நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். எஸ், இந்த வீடியோ தான் வந்து இந்த இயரோட லாஸ்ட் vlog-ஆ இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நியூ vlogs 2024ஓட vlogs நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால் கிரில் சிக்கன் என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை வந்து அவரே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சால்ட். இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மேரினேஷன் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுடணும். ஏன்னா வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் சிக்கன்லேருந்து. ஸோ எக்ஸஸ் வாட்டரெல்லாம் வந்து நம்ம வடிகட்டிட்டு திருப்பி நம்ம செகண்ட் மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. அண்ட் சைட் பை சைடில் வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது 15 மினிட் ரெஸ்ட் ஆகிற கேப்பில் இந்த சட்னி ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சட்னியில் வந்து என்னென்ன ஆட் பண்ணாங்கன்னா கொரியாண்டர் அண்ட் மின்ட் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் வெங்காயம், ஒரு 4 பூண்டு, 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் பிளாக் சால்ட், அதுக்கப்புறம் நார்மல் சால்ட் கொஞ்சம், அண்ட் தென் ஜீரா பவுடர் இதெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டாங்க. அண்ட் புளி இல்லை, ஸோ புளியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வீடியோ பார்த்து இது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து 5 பச்சை மிளகா போட சொல்லியிருந்தாங்க. ஸோ மனுஷனும் அதை நம்பி 5 பச்சை மிளகா போட்டிருக்காங்க. செம்ம காரம். அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னு நீங்கள் பாருங்கள். நிறையா கூட தண்ணி ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரமாக லிட்டில் பிட் ஆஃப் ஒரு டேங்கி டிஞ்ச் இருக்குதுல்ல. ஓகே. அண்ட் ஸ்பைசியாக இருக்குது. கொஞ்சம் காரம் இல்லைங்க, செம்ம காரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சட்னி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வச்சு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இது வந்து செகண்ட் மேரினேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு கொஞ்சோண்டு வந்து மஸ்டர்ட் ஆயில் எடுத்து அதை வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் அந்த ஆறுனதுக்கப்புறம் அதில் வந்து ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஹங்கர்டு வந்து தண்ணி இல்லாத ஒரு கேர்டை வந்து துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகிடும். அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கசூரி மேத்தி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து அதை வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம அதில் வந்து அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து வெடிகட்டிட்டு அதில் வந்து மறுபடியும் இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்கணும்.
ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்கிட்ட பேக்கிங் ட்ரே மாதிரி இல்லை, ஆனால் கேக் டின் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கீழே க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சிக்கன் லெக்ஸை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னும் அதுலேருந்து மசாலாஸ்லாம் எடுத்து அதில் கோட் பண்ணி மைக்ரோவேவில் வந்து கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்து மைக்ரோவேவில் க்ரில், அதுக்கப்புறம் க்ரில்ல செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 25 மினிட்ஸ் க்ரில் பண்ண விட்டுடுங்க. இன் பிட்வீன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னால் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு, ஆயில் ஆர் எல்ஸ் பட்டர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி திருப்பி வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சு ஓவரால் 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா செம்மையான க்ரில் சிக்கன் ரெடி. சீரியஸாக நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லும் போதே என் வாயில் எச்ச வருது. ஸோ செம்ம யம்மியான க்ரில் சிக்கன் ரெடி. செமையான க்ரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே உங்ககிட்ட வந்து மைக்ரோவேவ் இல்லைன்னா நம்ம குக்கரில் வந்து அதை வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா நார்மலாக தவாவில் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதை வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நேரம் காட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரில் சிக்கன் ஃப்ளேவர் கிடைக்கும். எஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.